Hello friends, welcome back to How to Cook Tamil. இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது பொட்டேட்டோ வடை. இந்த வடையை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியா சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப குயிக்கா ஈஸியா நான் உங்களுக்கு இந்த வீடியோல செய்து காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மீடியம் சைஸ்ல இருக்கிற 3 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அவிச்ச இந்த 3 உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணி விட போறேன். இது மேஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டூலால மேஷ் பண்ணி விடுறேன். இதுதான் இருக்கணும்ன்றதுல நீங்க கையால கூட இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விடலாம். இதை நீங்க நல்லா குக் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நான் இவ்வளத்தையும் நல்லா மேஷ் பண்ணிட்டு அடுத்ததா என்ன செய்யறான்றதை பார்க்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இனி இதுக்குள்ள கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அரை கப்பு மா போடுறேன். அடுத்ததா தேவையான அளவு உப்பு. கடைசியா 1/4 கப் சோளமா போடுறேன், அதாவது கார்ன்ஃபிளவர். இந்த சோளமா உங்கள்ட்ட இல்லையா இதுக்கு பதிலா வெள்ளை அரிசி மா கூட நீங்க இதுக்கு போடலாம். இதுக்கு பதிலா இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது மிக்ஸ் பண்றது கொஞ்சம் கூட தண்ணி விடாம தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதுல உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. ஆனால் தண்ணி இதில் தேவைப்படாது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ இதில் இருக்கிறதால இது பிசையக்க ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக பிசையணும். ரொம்ப கொட்டிக்கு நீங்கள் பிசைகிற மாதிரி ஹாட்டாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி மா ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக்குறேன். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்குறேன். இந்த எண்ணெய் சூடாகிற டைமுக்கு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டை ஆக்க போகிறேன். இந்த மாதிரி 20 சின்ன போல் செய்து வச்சிருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டுது. இப்போ வடையை எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டா தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை வைக்கிறது. நீங்க வடையை எப்படி சுடுவீங்களோ அந்த மாதிரி தான். நான் கையில கிளவுஸ் போட்டுக்கிறபடியா எனக்கு ஈஸியா இருக்குது. நீங்க கிளவுஸ் இல்லையா நீங்கள் ஒரு வாழையில வச்சு கையில வச்சுட்டு அதுக்கு மேல செய்வீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு கையில ஒட்டி பிடிக்காம இருக்கும். இந்த மாதிரி செய்ததுக்கு பிறகு உடனே எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்றேன். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் செய்ய போறேன். நான் உடனே செய்து உடனே எண்ணெய்க்குள்ள போட்டு எடுக்கிறேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி வடை ஷேப்ல செய்துட்டு ஒரு பேக்கிங் பேப்பர்லயோ அல்லது ஒரு இலையிலையோ வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம். இதை இப்போ நான் 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல அப்புறம் நீங்க எடுக்கலாம் வெளியில. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்குது வடை. இது ஃப்ரை பண்ணிக்கல பாத்தீங்கன்னா இடையிடையே இந்த மாதிரி திருப்பி போட வேண்டி இருக்கும். அதை நீங்க பார்த்து செய்யணும். மெத்தட் இதுல ஃப்ளேம் மீடியத்துல வச்சு தான் நான் ஃப்ரை பண்றேன். இப்போ எங்களோட ஜம்மியான சாஃப்டான பொட்டேட்டோ வடை ரெடி ஆயிட்டுது. இதை நீங்கள் சோஸோட சாப்பிடலாம், அல்லது சாக்லேட் கிளேஸ் அல்லது வெனிலா கிளேஸோட சாப்பிடலாம். சாக்லேட் கிளேஸ் எப்படி செய்யறது, வெனிலா கிளேஸ் எப்படி செய்யறதுலாம் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுமென்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ இது உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஒரு யூனிக் ஸ்டைல்ல வந்திருக்கிற ஒரு வடைன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விடுங்க. உங்களை நான் இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். பை.